பிறகு இயேசு, நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்கவே வந்தேன், அதனால் பார்வையற்றவர் பார்வை பெறுவர், பார்வையுள்ளோர் பார்வையற்றவராயிருப்பர் என்றார். இறையேசுவில் அன்பிற்குரிய வட அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க கிறித்துவ அமைப்பான ஃபத்கானா குழுமத்தின் உறுப்பினர் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த சமயத்தில் உங்களை சந்திப்பதும் உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும் மகிழ்ச்சி. நம்முடைய தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு இன்றைய இறைவார்த்தை நம் சிந்தனைக்கு தருகிற மைய கருத்து பார்வை பெறுதல் என்பதுதான். பொதுவாகவே நல்லவற்றை காணக்கூடிய நேரிய பார்வை இல்லாமையும் பிறருடைய கருத்தை செவிசாய்த்து மதித்து கேட்க மறுப்பதும் தான் நம்மிடையே உள்ள பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாகிறது. ஒரு முறை ஒரு சீடர் அவருடைய குருவானவர் சாமியார்கிட்ட போய், சாமி, அது எப்படி இங்கே இருக்க எல்லாரும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மனநிறைவோடு இருக்காங்க, என்னை தவிர அப்படின்னு கேட்டார். அதற்கு சாமியார், அவர்களெல்லாம் எங்கும் எதிலும் எல்லோரிலும் உண்மையானதை, நன்மையானதை, அழகானதை, அன்பானதை, சிறந்ததை காண கற்றுக்கொண்டார்கள் என்றார். அதுக்கு சீடர், அதபடி என்னால் மட்டும் அந்த உண்மையை, நன்மையை, உயர்ந்ததை, அழகானதை காண முடியவில்லை என்றார். அதற்கு சாமியார, உனக்குள் இல்லாத எதையும் வெளியில் காண முடியாது என்றார். அன்பார்ந்தவர்களே, இதுதான் உள்ளொளி நிறைந்த வாழ்வியல் பார்வை பெறுதல் என்பது. என்ற நற்செய்தியை நாம் கேட்டது போல, பிறவியிலேயே பார்வை இழந்த ஒருவர் பார்வை பெற்று உடல் நலத்தோடும் ஆன்மீக நலத்தோடும் வாழ்வியல் பார்வை, நேர்மறை பார்வையோடு வாழ்வை ரசிக்க அனுபவிக்க கற்றுக்கொண்டார், நம்பிக்கையூர் வாழ்க்கையில் பயணிக்கிறார். அதே வேளையில் சிறந்த கல்வி பெற்று மத நம்பிக்கையில் ஊன்றி வளர்ந்த மதத் தலைவர்கள் பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களைப் போல, குருடர்களைப் போல நம்பிக்கை இழந்து செயல்படுகிறார்கள். இயேசு பார்வையற்றவருக்கு பார்வை அளித்தல் என்பது அவர் செய்த புதுமைகளில் ஒன்று என்பதெல்லாம் தாண்டி தான் ஒரு மீட்பர் என்பதை இதன் வழியாக நிரூபித்திருக்கிறார். விழுவத்தில் பார்த்தோம்னா, குருடர் பார்ப்பதும், செவிடர் கேட்பதும், ஊமையர் பேசுவதும், முடவர் நடப்பதும் எல்லாம் மீட்பரின் செயல்கள். எனவே இயேசுவை பற்றி இந்த உண்மையை புரிந்து நம்பி ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறவர்கள், அவர் ஒளியில் நடக்கிறவர்கள், தன்னை சுற்றிலும் தான் சந்திக்கும் நபர்களிலும் வாழ்வியல் அனுபவங்களிலும் உண்மையானதை, நேர்மையானதை, சிறந்ததை, நல்லதை காண கற்றுக்கொண்டு வாழ்வை ரசிக்க புரிந்து கொள்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள், அனுபவிக்கிறார்கள். அதே வேளையில் இயேசுவை பற்றி இந்த மீட்பின் உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், நம்பாதவர்கள், எதிர்மறை பார்வையோடு எல்லாவற்றிலும் தீமையையும் இழிவானதையும் குறையும் மட்டுமே காண்கிறவர்கள், குற்றம் சாட்டுகிறவர்கள். அப்படித்தான் இயேசு காலத்து மதத் தலைவர்கள் எல்லாம் செயல்பட்டார்கள். எனவேதான் இவ்வுலகிற்கு தீர்ப்பு வழங்க வந்தேன், அதனால் பார்வையற்றவர் பார்வை பெறுவர், பார்வையுள்ளோர் பார்வையற்றவராய் இருப்பர் என்று இயேசு கூறினார். இந்த தீர்ப்பானது நம்முடைய வாழ்வியல் பார்வையாலும் அணுகுமுறையாலும் செயல்பாடுகளாலும் நாமே தேர்ந்து கொண்டது. அதனால்தான் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல, கடவுள் மனிதர்களைப் போல தோற்றத்தை வைத்து பார்ப்பவர் அல்ல, உள்ளத்தை பார்ப்பவர். அதைத்தான் 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் எபேசியருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்லியிருப்பதை கேட்டோம். திருமுழுக்கின் வழியாக நீங்கள் இயேசுவின் ஒளியை பெற்றுள்ளீர்கள், எனவே ஒளியின் மக்களாக வாழுங்கள் என்று அவர் நமக்கு கற்பிக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்கால பயணத்தில் நாம் இன்று இயேசுவின் ஒளி பெற்று இயேசுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக நம்மை சுற்றிலும் நேர்மறை பார்வையோடு உண்மையை, நன்மையை, நாம் சந்திக்கும் மனிதர்களில் அவர்களின் தனித்துவத்தை, பெருமையை, சிறந்ததை, அழகானதை கண்டு உற்சாகப்படுத்தி பாராட்டுகிறோமா, அல்லது எதிர்மறை பார்வையோடு எல்லாவற்றிலும் தீமையானதை, குறையை, இழிவானதை மட்டுமே பார்க்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கை சூழலிலும் பிரச்சனைகளை சந்திப்போம். பல பிரச்சனைகள் இருக்கிறது, கருத்து வேறுபாடு இருக்கிறது, குறைகள் இருப்பது, ஒருத்தர் புரிதல் இல்லாமல் இருப்பதெல்லாம் இயல்பு. ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி நாம் எல்லோரிலும் வாழ்வியல் அனுபவங்களிலும் வாழ்க்கை நிகழ்வுகளிலும் நன்மையை, உண்மையை, நேர்மையை, அழகானதை பார்த்து கற்றுக்கொள்வதுதான் வாழ்வியல் பார்வை பெறுவது என்பது. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா, புரியும்படி சொல்லணும்னா,
பிரச்சனைகளை எல்லாம் பெரிய பிரச்சனையாக்காம, எனக்கு பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்ற அளவுக்கு நாம் பிரச்சனை இல்லாமல் தீர்வு காண்கிறோம் பாருங்க, அதுதான் வாழ்வியல் பார்வை, உள்ளொளி நிறைந்த வாழ்வியல் பார்வை பெறுதல் என்பது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி தானே? கவலையே படாதீங்க. கடவுள் மீது, ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை கொண்டு அவர் ஒளியில் நடக்கும் பொழுது நாம் சந்திக்கின்ற பிரச்சனைலாம் நமக்கு பிரச்சனையே இல்லாமல் முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஆகவே இந்த தவக்கால பயணத்தில் நம்மையே நாம் சோதனை செய்து பார்ப்போம். நாம் ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுக்கொள்வோம். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் ஒளியில் நடக்க பயணிக்க கற்றுக்கொள்வோம். நேர்மறை பார்வையோடு வாழ்வில் நாம் சந்திக்கும் மனிதரில் உண்மையை, நன்மையை, சிறந்ததை, மேன்மையானதை, அழகானதை கண்டு பாராட்டி உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்வோம். இயேசுவின் மீது நம்பிக்கையுள்ளவர்களாக, இயேசுவின் உண்மையான சீடர்களாக, ஒளியின் மக்களாக என்றும் மகிழ்ந்தே வாழ்ந்திடுவோம். ஆமென்.